ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ஹாப்பி போகி. எல்லோரும் ஹாப்பியாக கொண்டாடுங்க. இன்றைக்கி என்ன நான் பார்க்க போகிறோன்னா, போகி இன்றைக்கி நாங்கள் என்னென்ன செஞ்சோம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், வீடெல்லாம் இன்றைக்கி சுத்தம் பண்ணோம். சுத்தம் பண்ணிவிட்டு போகிற எல்லாம் துவைச்சி போட்டுவிட்டு, அப்புறம் துணியெல்லாம் இருந்துச்சு எல்லாம் துவைச்சி போட்டுவிட்டோம். துவைச்சி போட்டுட்டு வீடெல்லாம் மாப் போட்டு சுத்தம் பண்ணிவிட்டு பாருங்கள், மஞ்சள் வச்சுருக்கேன் 2 சைடும். நாங்கள் வீடு க்ளீன் பண்ணுறப்பல அந்த மாதிரி மஞ்சள் வைப்போம். நல்லா மங்களகரமாக இருக்கும். அதனால தான் மஞ்சள் வச்சுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் போகி பண்டிகைக்கு வந்துட்டு இந்த பழைய துணியெல்லாம் போட்டு எரிப்பாங்கள்ல, அது ஒன்று பண்ணுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த காப்பு கட்டுன்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதுக்கு என்னென்ன வச்சு கட்டுவாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாங்காய் இருக்குல்ல, அதோட மாங்காயோட இலை வச்சு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இது வச்சு கட்டுவாங்க. பாருங்கள், இது பேர் என்னன்னு தெரில, இது வச்சு கட்டுவாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த பெரண்டை இருக்குல்ல, பெரண்டை வச்சு கட்டுவாங்க. அப்புறம் வந்து இது ஆவாரம்பூ, இது பேர் வந்துட்டு இது வச்சு கட்டுவாங்க. வேப்பலை வர வச்சுருக்காங்க, வேப்பலை. அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான ஒன்றுன்னா, காப்பு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை கலரில் ஒரு பூ இருக்கும், அது வந்து கிடைக்கல, அதனால அது இல்லை. இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு நாளைக்கு இங்கே வாசலில் கட்டி விடுவாங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில் கட்டுவாங்க போல். இப்போ எல்லா வீட்லேயும் இதை வச்சு கட்டுவாங்க. இப்போ இந்த இலையெல்லாம் வச்சு நான் ஒரு இது வீட்டுக்கு முன்னாடி பண்ணுற தோரணம் மாதிரி பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த இலையை இப்படி மடக்கிக்கலாம். இப்படி மடக்கிட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டு பாருங்கள், ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த காம்பை வந்து இப்படி சொருகி வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும். உங்களுக்கு உங்கள் வாசலுக்கு எத்தனை தேவைப்படுமோ அத்தனை இலை பண்ணி வச்சுக்கிறணும். பண்ணிவிட்டு சந்தனம் குங்குமம்லாம் வைக்கணும். வச்சுட்டு ஒரு கயரில் கோத்துட்டு வாசலில் தொங்க போடணும். இதுவுமே இங்கே பண்ணுவாங்க. உங்கள் ஊர்லலாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாமே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்துட்டு சந்தனமும் குங்குமம் வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி வாசலில் வைக்கும்போது நல்ல ஒரு குட் வைப்ரேஷனாக இருக்கும். இது பேர் வந்துட்டு மாவிலை தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் மஞ்சள் வச்சுக்கிறேன். பாருங்கள், மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வச்சுக்கிறேன். இது வாசலில் கட்டி வச்சா அழகாக இருக்கும். நீங்கள் வைப்பீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். நாளைக்கு பொங்கல் வைக்கணும்ல, அதனால் பொங்கலுக்கு தேவையான எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். பொங்கல் வைக்க அப்புறம் வந்துட்டு காலையில் கோலம் போடணும்ல, அதனால் கலர் கோலப்பொடியெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இப்போ இந்த இலையிலெல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லாத்துலேயுமே மஞ்சளும் குங்குமம் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு நூல் எடுத்துக்கலாம். நூல் எடுத்துகிட்டு இதை இப்போ கோர்த்து எடுத்துக்கலாம். எப்படி நூலில் கோர்த்து வச்சுருக்கேன்னு இப்போ வாசலில் கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் கோலப்பொடி நேற்று வாங்கிட்டு வந்தேன். 3 பாக்கெட் வந்துட்டு 10 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். 9 கலர் வாங்கினேன் 30 ரூபாய்க்கு. ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, அதனால் நான் காய வச்சுட்ருக்கேன். பாருங்கள், காய வச்சா தான் கோலம் போடுறப்ப நல்லாயிருக்கும். எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி போட முடியும், ஈரமாக இருந்துச்சுன்னா போட முடியாது, ஒரு மாதிரி திரளாக இருக்கும். அதனால் காய வச்சுட்ருக்கேன். பாருங்கள், எல்லாமே நல்ல பிரைட்டான கலர்ஸ். உங்கள் ஊரில் கோலப்பொடி எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கலர் பாருங்கள், இது வந்துட்டு கரும்புக்கு போடுவாங்கள்ல அந்த கலர். இது வந்துட்டு பாருங்கள், கையில் எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்கள்.
எல்லாத்தையும் காய வச்சுக்கலாம். காய வச்சா தான் நல்லாயிருக்கும். என் பையனை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா கலரும் போட்டு காய வச்சுருக்கேன். எல்லாமே நல்லா பிரைட்டாக இருக்குது. இந்த கலர் வந்துட்டு கரும்புக்கு போடுவாங்க கீழே, இது வந்து இலைக்கு போடுவாங்க. இந்த கலர் ஃபுல்லாக ஒரே ஈரமாக இருக்குது பாருங்க. காய வச்சா தான் சூப்பராக இருக்கும் கோலம் போட. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் எல்லாருக்கும்.